ஹலோ. நைட் நல்லா தூங்குனியா? கொரட்டை விட்டு தூங்குனேன். ஆமா ஆமா, புருஷன் தூக்கலாம இருக்கான், இவ கொரட்டை விட்டு தூங்குனாளா? சரி சரி, நான் இந்திரா நகர் சைட்டுக்கு போறேன். குழந்தைய நல்லா பாத்துக்கோ. சரி, பாய். எக்ஸ்கியூஸ் மீ, நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் கேட்டிருந்தோம், அது வந்துடுச்சா? வந்துரும் மேடம். வந்த உடனே நானே ரூம் கொண்டு வந்து கொடுத்துறேன். எத்தனை மணிக்கு வரும்? மேடம், இந்த மாலை யார் கொடுத்து உங்களுக்கு? ஒரு சாமியார் நேத்து கொடுத்தார். அப்படியா? என்ன சொல்லி கொடுத்தாரு? ஏதோ கன்னடத்துல சொன்னாரு. முத்தினந்த கூசுந்து ಹುಟ್ಟಿ ಬರುತ್ತದೆ 100 வருஷ ಬದುಕುವೆ ಚೆನ್ನೈன்னு ஏதோ சொன்னார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காரு. மேடம், உங்களுக்கு நல்ல முத்தான ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும் சொல்லியிருக்காரு. நிஜமாவா? ஆமா மேடம். அங்க கொஞ்சம் நிறுத்து. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் பிரகாஷ். He's upstairs. Thank you. ஏன்பா, பிரகாஷ் மேலே இருக்காரு? இப்பதான் அவருக்கு லிப்ட்ல போனாரு. என்னங்க, இங்க மேல இருக்கேன். ஏய் ஏய், இங்க என்ன பண்ற? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன? ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த நேத்து அந்த சாமியார் இந்த மாலை என் கையில கொடுத்து கன்னடத்துல ஏதோ சொன்னாருன்னு சொன்னேன்ல, அதுக்கு அர்த்தம் நான் நினைச்சது இல்லையா, வேறயா. முதல்ல இதை பிடிங்க, நான் என்னன்னு சொல்றேன். பிடிங்க. போடட்டுமா? போடு. பிடிங்க. அதுக்கு அர்த்தம் என்னவா? அவர் என்ன சொன்னாருங்கிறத இதோ இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கேன். அந்த லெட்டர் போடு. நீங்க மேல வாங்க, குடுக்குறேன். சரியா? ப்ளீஸ் லுக் அப். யா. ஐயோ, பாத்து பாத்து. அப்பா இங்க. எதுக்கு நம்ம அப்பாவை மேல வர சொல்லிட்டு நீ கீழே இறங்குறா? என்ன விளையாடுற நீ? மேல போட வேண்டியதுதானே. நந்தினி, நந்தினி குடு. நந்தினி தரமாட்டேன். நந்தினி ப்ளீஸ். என்னங்க? நந்தினி நந்தினி கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் நந்தினி ப்ளீஸ். தரமாட்டேன். நந்தினி ப்ளீஸ். கொடுக்க மாட்டேன். போடு ப்ளீஸ். வேணுமா? என்னங்க, பிடிங்க. யா.
மீண்டும் நமக்கு முதலிரவு. விபத்துல செத்து போனவரு எங்க அப்பா. பாதிக்கப்பட்டவங்க வேற யாரும் இல்ல, எங்க அம்மா நந்தினி. ஒரு விதவை தாய் வளர்த்த என்ன உங்க அப்பா ஏத்துக்கு வரா? பண்ணிட்டு இருக்க? பாடி பிராக்டிஸ் பண்றேன். அத வீட்லயே பண்ணி தொலைக்க வேண்டியதானே? இங்க வந்து பாடி எல்லாரும் உன்னை பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டுட்டு போறாங்க. ஐயோ, கண்ணை வேற மூடிட்டு பாடினா பிச்சைக்காரனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு போல் இருக்கு. சரி, எடுத்து வச்சுக்கோ. எதுக்கும் எடுத்து வை, ஊறுகாய்க்காகும். ஊறுகாயா? ம். சரக்கு போட்டியா? ம். உனக்கு உனக்கு இல்லாமல கொண்டு வந்திருக்கல. இந்த ஐயோ, நான் 6 மணி போட்டிக்கு முன்னாடி குடிக்க மாட்டேனே. எடுத்து அல்ல கட்டு. பெரிய இளையராஜா சிம்பனி வாசிக்க போறாரு. இந்தா. என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய மனுஷன் சாமி கும்பிடுறேன். பெரிய ஆள் ஆகுறதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு விவசாய கிடையாது மாமா. ஏன் மாமா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஊர்ல இருந்து வந்து எவ்வளவு காலம் ஆச்சு? ஈரச்சாக்க டர்ன்னு கிழிச்ச மாதிரியே ஒரு குரல். இந்த குரலை வச்சுக்கிட்டு நீ பெரிய சங்கீத வித்வான் ஆகலாம்னு நினைக்கிறியா? ஈரச்சாக்கு மாதிரி ஒரு குரலா? ஆல்ரெடி ஏத்திட்டு வந்து சுப்பிடு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றியா? ஆமா. என்ன யோசிக்கிற? என்ன சொல்ற? வாய்ஸ வச்சுட்டு நான் ஏசுதாஸோட பெரிய சிங்கர் ஆகி காட்டுறாளேன்னு பாரு. ஏசுதாஸ் மாதிரியா? முடியாது மாமா. ஏசுதாஸ் மாதிரி பெரிய சிங்கர் ஆவறியா இல்லையா பாரு. டேய், அறிவிட்ட நாயே, நான் ஏசுதாஸ் மாதிரி பெரிய ஆள் ஆகுறேன், நீ முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? முடியாதுன்றல, ஏசுதாஸ் மாதிரி பெரிய சிங்கர் ஆவறியா இல்லையா பாரு. டேய், கடுப்படியாடா குடியார பயல. நான் ஏசுதாஸ் மாதிரி ஆவங்க முடியாதுன்னு சொல்றேன். ஏய், ஏசுதாஸ் மாதிரி ஆவறியா இல்லையா பாரு. என்னடா சல்லி மாதிரி பேசிக்க வேண்டாம். நான் ஏசுதாஸ் மாதிரி ஆவண்டா. நீ தான் வெண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏசுதாஸ் மாதிரி பெரிய சிங்கர் ஆவறியா இல்லையா பாரு. டேய், நீ பெட்ரோல் தேடி வாங்கி கொடுத்தா என்ன பேசுவேன்? நான் ஏசுதாஸ் மாதிரி ஆவண்டா. சார், நீங்க சொல்லுங்க சார். சார், இவர் ஏசுதாஸ் மாதிரி பெரிய ஆள் ஆவறாரு சார். சும்மாரா, நான் ஏசுதாஸ் மாதிரி ஆகிறேன் சார். சார் துப்புறாரு. ஒரே பாட்டில குடிச்சிட்டு ஒரே மேட்டரை பேசிட்டு இருக்கீங்களா? குடியார நாய்களா? ஏமாமா, ஒரே விஷயத்த பேசிட்டு இருந்தோம். அப்படிதான் போல் இருக்கு. ஆனா அவன் பஞ்சாயத்து பேசி பாட்டில் எடுத்துட்டு போயிட்டானே, ஜாஸ்தி ஆச்சு உனக்கு. அப்படிதான் போல இருக்கு. ராஜி, வாழ்க்கையில நாம ஒண்ணு சேர்றோமோ இல்லையோ, அது ஆண்டவ விட்ட வழி. கடவுளா கொடுத்த இந்த மோதிரத்தை ஏன் ஞாபகார்த்தமா நீ கண்டிப்பா போட்டுக்கலாம். என்ன ரங்கசாமி, வா வா. இன்னைக்கு கார்த்திகை தீபம் கூட இல்ல, வீடெல்லாம் விளக்கேத்தி வச்சு பூவெல்லாம் போட்டு என்ன விசேஷம்? ஏன் கேட்கிறப்போ சீமந்த பத்திரி பண்ண வேலை. நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. மற்ற விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவைப்பட்டால் உள்ள போய் அவகிட்ட கேட்டுக்கோ. ஐ அம் வெரி பிஸி நவ். ராஜி, ராஜி என்ன பண்ண? ராஜி, என்ன இது? கோலு, எதுக்கு? உன் மனசுல எனக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா.
ஐயோ ராஜி, சில சமயத்துல நீ ரொம்ப குழந்தைத்தனமா நடந்துக்கிற. ஆமா, இந்த போட்டோஸ்லாம் நீ எங்க இருந்து கலெக்ட் பண்ண? உன் பழைய ஆல்பத்துல இருந்து எடுத்தேன். சரியான பொண்ணு, இப்படி ஃப்ரேம் போட்டு கொலு வச்சு கிறுக்குத்தனம். இத புடி. கிறுக்கு தரமா? போட்டோ கடைக்காரன் 100 ரூபான்னு சொன்னா அவனை கெஞ்சி கூத்தாடி ஒரு லேமினேஷன் 50 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டாந்துருக்க. நீ போய் கிறுக்குன்னு சொன்னா நல்லா இருக்குமா? நீங்க தானே அது? ஆமா. இதுக்கு தான் ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு சீக்கிரமே வந்துட்டீங்களா? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? இப்ப என்னன்ற நீ? தீபா, கொஞ்சம் சும்மா இருங்க. மம்மி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன கேக்குற? உன் மனசுல யார் இருக்கா? என் மனசுல வேற யாரு? நீதாம்மா இருக்க. அப்பா இல்லையா? ஒன்னதாமா கேக்குறேன். அப்பா இல்லையா? நான் சொல்றேன் கேளு. இந்த பார், 24 மணி நேரம் கடவுள் பக்கத்திலேயே இருக்கிறவன் வந்து பூசாரி. அப்பப்ப கோவிலுக்கு போய் கும்பிடுறவன் பக்தன். கடவுளே இல்லைன்னு சொல்றவன் வந்து நாஸ்திகன். கடவுளை எப்பவும் மனசுல வச்சுக்கிட்டு நடைமுறை வாழ்க்கையில ஒத்து போறவன் தான் ஆஸ்திகன். இதுல அந்த கடைசி வகைக்கு சேர்ந்தவன் உன் அம்மா. அப்படின்னா அது உங்க அப்பாவை நினைச்சிட்டு இருக்கேங்கிறதுக்காக வீடு பூரா அவர் போட்டோவை மாட்டி வச்சு அதையே பாத்துட்டு இருக்கணும்னு சொல்றியா? இன்னொன்னு கேக்குதா? கேளு. அப்பா செத்த பிறகு நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? தோணல. தோணலனா? உங்க அப்பா செத்துட்டதாவே நான் நினைக்கலையே. அப்போ எனக்காக தான் நீ வாழறியா? எனக்காக நீ எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க? இது தியாகம் இல்லம்மா, சுயநலம். Now coming back to history, have you all got your pens and papers? Take down. மேடம், Yes. ராஜேந்திர ஸ்டூடெண்ட்டுக்கு பிரின்சிபல் ரூம்ல போன் வந்திருக்கு. அவங்க அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். Oh, Raji. Raji. எஸ் மேம். உங்க அம்மாக்கு சீரியஸ்னு பிரின்சிபல் ரூம்ல போன் வந்திருக்காமா? சுரேஷ், வண்டி எடு சீக்கிரம், ஹாஸ்பிடல் போணும். எதுக்கு? நீ முதல்ல வண்டி எடு. கொஞ்சம் பொறுமையா இருமா. எங்க அம்மாக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க சொல்றேன்ல. அப்படின்னு யார் சொன்னா? டோன்ட் ப்ளே, போன் வந்துச்சு. யாரு போன் பண்ணா? உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. ஐ அம் கோயிங் பை ஆட்டோ. இன்னைக்கு ஆட்டோ ஸ்ட்ரைக்குமா? நீ பொறுமையா இருந்தேன்னா நான் ஒரு உண்மையை சொல்லுவேன். என்ன உண்மை? என்ன உண்மை? உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்போ போன் பண்ணதே நான் தானே. அஜி, ஐம் சாரி, ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் விளையாட்டுக்கு அளவே இல்லையா? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் அப்படி ஒரு போய் சொன்னேன். உனக்கு வேற ரீசனே தோணலையா? அன்னைக்கு தான் பெருசா சத்தம் போட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு போனாவது நீ பண்ணியா? எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். அதுக்காக உன்னோட வீக்னஸ் உங்க அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அது சம்பந்தமா ஏதாவது சொன்னாதான் நீ காலேஜை விட்டு வெளியே வருவேன்னு தான் போன் பண்ண. உனக்கு பெரிய இது நினைப்பு. எதுன்னு? புத்திசாலின்னு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. வா, கைய விடு சுரேஷ். லீவ் மீ. நான் எவ்வளவு பொறுப்பானவன் நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? வா. முடியாது. நீ இப்ப வர போறியா இல்லையா? வர முடியாது. என்ன செய்வ? நேரா உன் பிரின்சிபல் கிட்ட போய் நீதான் உங்க அம்மாக்கு சீரியஸ்னு போன் பண்ண சொன்னேன்னு சொல்லிடுவேன். ஏன்டா இப்படி படுத்துற? அப்ப வண்டியில ஏறு. ஐயோ, ஓ வீட்டுக்கு எது கூட்டிட்டு வந்த? சொல்றேன் வா. வா. டாடி. ஐயோ, எதுக்கு உங்க அப்பா கூப்பிடுற? சும்மா இரு. டாடி. வணக்கம். யாருப்பா இந்த பொண்ணு? டாடி, திஸ் இஸ் ராஜி. என்னோட வருங்கால மனை, ஐம் சாரி, உங்களோட வருங்கால மருமகள். பொறுப்பா நடந்துக்க சொன்னல, நடந்துட்டேன். போதுமா? சேம் ஃபோல்டர் தான் பாருங்க. இல்ல, நான் வேற போல்டர். சீன் பண்ணது சரியா இருக்காது. சும்மா இந்த மவுஸ் பேடெல்லாம் தட்டி விடாத. நீ என்ன பண்ற நீ? குட் மார்னிங். அட வாங்க 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 வேதாச்சலம். என்ன இந்த பக்கம் காத்து? ஒண்ணுமில்ல, சும்மா ஒரு விஷயமா. கேளுங்கண்ணா. இப்ப The list of files. யார் கூப்பிடுறாங்க? யாரு? அங்க நிக்கறாங்களே, அவங்க யாரு? அவங்க தான் நந்தினி. நந்தினியா? ஆ, அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவங்க வீட்டுக்காரர் இப்ப என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. செத்து போயிட்டாரா? ஆ, என்னையா சொல்ற? பூ வச்சிருக்காங்க, பொட்டு வச்சிருக்காங்க. அவங்க நெத்தி அவங்க பொட்டு வச்சிருக்காங்க, அவங்க கூந்தல் அவங்க பூ வச்சிருக்காங்க. உமக்கு ஏதாவது பிரச்சனை உண்டோ? சரி, அதை விடு. பக்கத்துல பேசிட்டு இருக்காரு, ஆ, அவர் யாரு?
அவர்தான் ரங்கசாமி. ரங்கசாமியா? ஆ, அவருக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு? என்ன உறவு இல்ல. என்னையா சொல்றான்? ஒண்ணும் புரியலையோ. இப்படித்தான் பரதநாட்டியம் ஆடிட்டு இருப்போம். நாமே கேள்வி கேட்டு நாமே பதில் சொல்லிக்கணும். அதாவது அவர்தான் அந்த அம்மாவுக்கு எல்லாமே. எல்லாமே என்ன? எல்லாமே. ஆண்டிபட்டி சந்தையில நான் வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ. ஏங்களவே ஆண்டிப்பட்டி சந்தையில கருவாடு தான் விக்கிறாங்க, மல்லிப்பூ எங்க விக்கிறாங்க? ஏன் இப்படி காலங்காத்தால கத்துற? கத்துறனா? பின்ன மெட்ராஸ் ஒரு டைப்பான ஊரு. இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரலாம் நாங்க 2 பேரும் மதுரையில இருந்து உன்னை கூட்டு வந்து கொலை பண்றோம்னு நினைச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணனா கம்மி பண்ண முடியுமா? கத்தாத. ஆமா, நீ கறியும் சோறும் பிரியாணியா போடுற பாரு, அதுல கத்துறேன். இதுதான் நம்மள ஒரு லிமிட்டா வச்சிருக்கணும். கூட்டு வந்து 3 வேளையும் பெட்ரோல் தேடி அவனுக்கு சோறு போட்டா அவனுக்கு பிரியாணி ஆசை வந்து சோதியா? நான் சாதகம் பண்றேன்டா, டோன்ட் டிஸ்டர்ப். ஆமா குருஜி, சாதகம்னா எப்படி இந்த ஆத்தண்ணிக்குள்ள இந்த அளவுக்கு நின்று தானே பாடுவாங்க? ஆமா, இங்க ஆறும் குளமும் ஓடுது பாரு, கூவம் தான் ஓடுது. அவ்வளவுதானே, கவலைப்படாத. அடுத்த அசம்பிளி மீட்டிங்ல பேசி பீச்ல இருந்து கரையை உடைச்சு அப்படியே கடல் தண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவா பாடு. என்ன மாமா? என்னடா பெட்ரோல்? செல்வி என்ன ஃபீல் பண்ணுது? அது ரொம்ப ஃபீல் பண்ணுதுடா. அதோட லிவிங் ஸ்டைலுக்கு மெட்ராஸ் மேட்ச் ஆகலையா? அதனால மெட்ராஸ்லயே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கடல் தண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து ஏன் விடுச்சு. அங்கதான் கடல் இருக்கு, போய் முக்கிற வேண்டியதானே? ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அதான் ட்ரை பண்றேன். பீச் பக்கமே வர மாட்டேங்குதா? டேய், என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கடல்ல தள்ளி விட பாக்குறீங்களா? செல்வி ஃபீல் பண்ணாத, சாதகத்தை கண்டினியூ பண்ணு. ஆண்டிபட்டி சந்தையில வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ. ஆண்டிப்பட்டி சந்தையில வாங்கி வந்தே மல்லிகைப்பூ. என்னது நமக்கு ரொம்ப திக் ரிலேஷன், இவனே உளுந்தடி சொல்றானே. ஹலோ அங்கிள். ஹலோ ராஜி, என்னம்மா எப்போ நடக்க போற கல்யாணத்துக்கு இப்போவே திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? முடிவே பண்ணிட்டீங்களா? எதம்மா? நான் உங்க மருமகன்னு. அத நான் முடிவு பண்ணலன்னா இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேனா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வாமா, நடந்துகிட்டே பேசுவோம். ஓகே. உங்க 2 பேர் கல்யாண விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட்மா. இத நான் யார்கிட்ட கேட்கலாம்? என்ன டவுட் அங்கிள்? என்கிட்ட கேளுங்க. இல்ல, மிஸ்டர் ரங்கசாமின்னு இருக்காரு, அவர் என்ன உங்களுக்கு உறவா? பெரியப்பாவா? இல்ல. சித்தப்பா? இல்லையே. மாமா? இல்ல அங்கிள். அப்ப அந்த மிஸ்டர் ரங்கசாமி உங்க குடும்பத்துக்கு எந்த விதத்துலமா வேண்டியவரு? உறவு முறைன்னு பார்த்தா he is nothing. நத்திங்கா இருந்தா பரவாயில்லம்மா, அவர் சம்திங்கா இல்லாம பாத்துக்கோ.